இப்ப எதை கேட்டால் கேட்காதவைகள் அனைத்தும் கேட்கப்படுமோ, சிந்திக்காதவைகள் அனைத்தும் சிந்திக்கப்படுமோ, அறியாதவை அனைத்தும் அறியப்படுமோ, அது எது என்பதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா அதுதான் கேள்வி கேட்டார் அவரு சுவேதகேது கிட்ட. அது பரம்பொருள், இறைவன் என்பதுதான் முற்றாலகரின் பதில். ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த ஒன்று எது அப்படின்னு கேட்டா அதுதான் இறைவன். அப்ப அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? தூய அறிவாக இருக்கிறான், தூய உணர்வாக இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இறைவன் பரம்பொருள் சொன்ன உடனே நீங்க உடனே ஒரு உருவத்துக்குள்ள திருப்பி போயிடக்கூடாது. ஏன் உருவத்துக்குள்ள போயிடக்கூடாது? இப்ப நான் தங்கம்னு சொன்ன உடனே நீங்க நெக்லஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நெக்லஸ் மட்டும் தான் முக்கியமா? அப்ப நெக்லஸ் தான் தங்கமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு உருவத்திலேயோ அல்லது ஒரு பெயர்லயோ மாட்டிக்கிட்டோம்னா மூலத்தை பிடிக்க முடியாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தங்கம் தெரிஞ்சிட்டா நீங்க அதை நெக்லஸா பார்த்தாலும் சரி, ஆரமா பார்த்தாலும் சரி, ஒட்டியானமா பார்த்தாலும் சரி, அது தங்கம் தான் நல்லா தெரிஞ்சிடும். ஆனா நீ தங்கத்தை தெரிஞ்சுக்காம நீங்க நெக்லஸ், இந்த ஒட்டியானம், கம்மல்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப உங்களுக்கு என்னன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது. அது தங்கத்தினால செய்யப்பட்டதுங்கிற மதிப்பு தெரியாம போயிட்டு நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது கம்மல, இந்த ஒட்டியானம் இது இப்படி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அப்ப கொண்டு போய் விற்க போகும்போது இப்ப கம்மலுக்கு ஒரு 2000 கொடுக்குறான்னா ஒட்டியானத்துக்கு 2000 கொடுத்தா ஏத்துக்கோமா? அப்ப அதனுடைய தங்க மதிப்பு கூடுதலா இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எப்படி அந்த பொருள் விற்க போகும்போது வேல்யூவை கம்பேரிசன் பண்ணி பாக்குறோமோ, அது அந்த பொருளினுடைய அடிப்படையில் இருக்குதோ. ஆனா அந்த பொருள் எதனால செய்யப்பட்டதுங்கிற வேல்யூ தெரிஞ்சாதான் அதுல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குங்கிறது நமக்கு புரியுமோ. அதை இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதனால இங்க படைப்பின் அம்சங்கள் விதவிதமா இருக்கலாம், வேற வேற பெயர்ல இருக்கலாம், வேற வேற உருவத்துல இருக்கலாம். ஆனா இதனுடைய மூலம் என்னன்னா இறைவன், பரமாத்மா, பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப இறைவனை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். ஏனெனில் இறைவன் என்ற காரணத்திலிருந்தே இந்த உலகம் மற்றும் உயிர்கள் ஆகிய காரியங்கள் தோன்றியுள்ளன. இதுவே அவருடைய படைப்பு என்பதாக இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்ல வருது.